Welcome home. Hello stars and வணக்கம் மகளே. டார்த் மால் சன் ஆஃப் டெத்தோமேர் வேட்டைக்காரன் 2 அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காமிக் வந்து சின்ன காமிக் தாங்க. உண்மையிலுமே வந்துட்டு பிடிக்கும் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட க்ளோன் வார்ஸோட சீசன் 6க்கும் 7க்கும் நடுவில் வந்துட்டு நடக்கிற ஒரு காமிக் தான் இது. ஸோ நான் வந்துட்டு எகைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வார்ஸ் கேனன் டைம்லைன் அந்த பிளேலிஸ்ட் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு திரும்ப புதுசாக போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஹை ரிபப்ளிக் எல்லாமே வந்துட்டு சேர்ந்து போடுறதுனால, இனிமேல் போகிறதுனால கம்ப்ளீட்டாக ஒரே பிளேலிஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். ஸோ இது வரைக்கும் ஏஜ் ஆஃப் ரிபப்ளிக் கேனன், ரெபலியன் கேனன், ரெசிஸ்டன்ஸ் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வச்சிருந்தேன். ஸோ எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருந்தேன். ரெபலியன் கேனன் வந்துட்டு ஆரம்பித்தேன், இன்னும் வந்துட்டு முடிக்காமல் இருக்குது. பட் ஆனால் ரிபப்ளிக் கேனன் வந்துட்டு முடிச்சாச்சு. ஸோ அது எல்லாமே வந்துட்டு தனித்தனியாக இருக்கிறனால ஒரு சிங்கிள் வீடியோ வந்துட்டு திரும்ப போடணும் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக அந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காம வந்துட்டு ஸ்டார் வார்ஸ் கேனன் பிளேலிஸ்ட் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக அதில் வீடியோஸ் வந்துட்டு வரும். அண்ட் நம்மளுமே வந்துட்டு கிடைச்ச டைமில் போட்டிருக்கேன். என்னால் முடிஞ்ச டைம்லையுமே போட்டிருக்கேன். நீங்களும் முடிஞ்ச டைம்லையும் பார்த்துட்ருக்கேன், கிடைச்ச டைம்லையும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் ஸ்டார்ஸுக்கு நன்றி. சரி, ஓகே, இப்போதைக்கு சன் ஆஃப் டெத்தோமேர் வந்துட்டு ஆரம்பிக்கலாம். இந்த காமிக்கோட ஆரம்பம் புரியல அப்படின்னா மறக்காம க்ளோன் வார்ஸோட சீசன் 5 பார்த்துட்டு வாங்க. இந்த காமிக் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ முன்னாடியே வந்துட்டு டார்த் மாலோட காமிக் பார்க்கும்போது வேட்டைக்காரன் அப்படிங்கிற ஒரு டைட்டில் தான் வச்சிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2 வந்துட்டு இந்த சன் ஆஃப் டெத்தோமேர் காமிக் வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் வேட்டைக்காரன் 2 வச்சிட்டேன். அண்ட் இவரோட கேரக்டருக்கு கண்டிப்பா அது சூட்டபிளான ஒரு டைட்டில் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார் வார்ஸ் ஃபேன்ஸ் வந்து ஒத்துக்கிறீங்கன்னு சொல்லி நம்புறேன். சரி, ஓகே, இன்ட்ரோலாம் முடிஞ்சு டைரக்டா இப்போ கதையை ஆரம்பிக்கலாங்களா? சுத்தியும் பனி சூழ்ந்திருக்கே. இந்த கோட்டை சாதாரண கோட்டை இல்லைங்க, இது வந்துட்டு ஒரு சிறைச்சாலை. ஸ்டைஜியான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு சிறைச்சாலை. இந்த சிறைச்சாலை பெருசா யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளார ஒருத்த கத்திட்டு இருக்கான். அது வேற யாரும் இல்ல, நம்ம டார்த் மால். என்னை இப்பவே கொன்று, அதுதான் உன்னோட புத்திசாலித்தனம் அப்படின்னு நம்ம மால் சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம டார்த் சீரிஸ் என்ன சொல்றாருன்னா, உன்னை நான் உயிரோட விட்டுருக்கிறதே உன் மேல இறக்கப்பட்டுதான் அப்படிங்கறத நான் வச்சுக்க என்னோட முன்னாள் மாணவனே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல. அதுக்கு மால் வந்து கேலக்சியில் நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே ஒரு நோக்கமோ அதே சமயம் அதை அழிக்கிறதுக்கான வழி இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் இல்லாம, பரவாயில்ல நம்மளோட லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீ நல்லா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படி மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்கும்போதே, மாஸ்டர் என்ன வர சொன்னீங்களாமே அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வராரு. வேற யாரும் கிடையாது, நம்ம கவுண்ட் 2க்கு வரவும், அப்ரெண்டிஸ், ஆமா நான் தான் வர சொன்னேன், இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம டார்த் மாலுக்கு டூக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா வெறி வருது. ஸோ அதோட தான் வந்துட்டு நம்ம சிடிஎஸும் கவுண்ட்டுக்கும் பேசிக்கிறாங்கன்னா எதை பற்றினா ஒரு சின்ன விஷயம் கிடையாது, ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிடிஎஸ் சொல்கிறாரு இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா எதிரிகள் வந்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் கவுண்ட்டுக்கு புரியுது, நீங்கள் ஜெடாயை வந்து சொல்லலை, ஜெடாயும் தாண்டி வேற எதிரிகளை சொல்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நான் பேசுறது யாரை பற்றினா மதர் டால்சினை பற்றி தான். ஆனால் ஜெனரல் கிரீவஸ் தான் வந்து டால்சினை கொண்டுட்டேன்னு சொன்னானே, அவன் வந்துட்டு லாஸ்ட் டைம் டெத்தோமேர் இன்வைட் பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை மால் உயிரோடு இருக்கிறதே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரூஃப் தான், மதர் டால்சின் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றதுக்கு. ஜெனரல் கிரீவஸ் அந்த ஒரு மிஷன்ல தோத்துட்டான் அப்படிங்கறதா உண்மை, அதுக்கான ஆதாரம் தான் உள்ள அவன் கத்திட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, எனக்கும் டார்த் மாலுக்கும் ஒரு வரலாறு இருக்கு, அந்த வரலாறுல அவளும் இருக்கா, அந்த சூனிகாரி. அவகிட்ட இருந்து நான் வந்து டார்த் மாலை தூக்கிட்டு தான் வந்தனே தவிர்த்து அவ இஷ்டப்பட்டலாம் அவனை நான் கூட்டிட்டு வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்றது மட்டும் இல்லாம, ஸோ நேரம் வந்துருச்சு அவளை போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, அதுக்கு நீங்கள் நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கவுண்ட்டுக்கு கேட்க, மால் அவங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு முழுக்க அண்டர் வேர்ல்டில் வந்துட்டு ஒரு பேஸே உருவாக்கியிருக்கான். அவங்ககிட்ட நீ போய் அதை பற்றி விசாரி, என்ன கிடைக்குதோ வந்துட்டு பாரு, ஆனால் கடைசியில் அவனே நம்மளை மதர் டால்சின் கிட்ட கூட்டிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிடிஎஸ் சொல்கிறாரு. அதுக்கு நம்ம நேரடியாகவே டெத்தோமேரில் நம்ம ஆர்மி அனுப்பலாமே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்கும்போது, அவளை அவ்வளோ சீக்கிரம் அழிச்சிட முடியாது, நம்ம ஆர்மியோடு அங்கே போகும்போது நம்மளோட நோக்கம் வந்து அவளுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்துட்டு அவளுக்கு ஈர்ப்பாக அமைஞ்சிரும், அதனால் அவள் தப்பிச்சிருவா, அவளை வந்துட்டு இத்தோட முடிச்சு கட்டணும், அதுக்கு வந்து இந்த மாதிரி போனாதான் ஒரே வழி, அவனே நம்மளை அவகிட்ட கூட்டிட்டு போவான் அப்படிங்கிற மாதிரி சிடிஎஸ் சொல்லிட்டு அவரோட ஷிப்ல கிளம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் மேண்டோரியனோட டெத் வாட்ச் கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்துட்டு சில பேர் நம்ம டார்த் மாலுக்கு வந்துட்டு லாயலா இருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுல வந்துட்டு சாக்சான் அப்படிங்கிற ஒரு ரூக் கேஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து மேண்டோரியன் பிரைம் மினிஸ்டர் ஆல்மெக்கோட ஆர்டர்ஸுக்கு கீழே நேரா வந்துட்டு டார்த் மாலை விடுவிக்கிறதுக்காக வராங்க. ஒரு பக்கம் வந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் கவுண்ட் 2க்கும் டார்த் மாலுக்கு இன்டர்கேஷன் போயிட்டு இருக்கு. உன்னோட ஷேடோ குவாலிட்டிஸ் பத்தி சொல்லு, பிளாக் சைன் பத்தியும் பைக்ஸ் பத்தியும் சொல்றியா இல்லையா அப்படி மாதிரி கேட்கும்போது, நீ கவுண்ட்டுக்கு தானே, உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ ஜெடாயோட ஒரு துரோகி அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றது மட்டும் இல்லாம, நான் ஒரு தடவை தான் கேட்பேன், சொல்றியா இல்லை நான் சொல்ல வைக்கட்டுமான்னு கேட்க, ஸோ முடியாது, உன்னால முடிஞ்சது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி டார்த் மால் சொல்றாரு தான். பட் இருந்தாலும் நம்ம கவுண்ட்டுக்கும் ஃபோர்ஸ் லைட்னிங் மூலமாக வந்து நம்ம டார்த் மாலை தாக்கிடுறாருங்க. தாக்கிட்டு அவர் மயக்கமடைய அடுத்த முறை நான் கேட்கும்போது பதில் வரும்னு சொல்லி நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே வில்லத்தனமாக கிளம்புறாரு. ஸோ இதுக்கடியில் வெளியில் வந்துட்டு வெடிகுண்டுகளோட சத்தம் கேட்க, என்னாச்சுன்னு சொல்லி கவுண்ட்டுக்கு கேட்க, லெவல் 3ல வந்து யாரோ சில பேர் வந்திருக்காங்க அப்படி மாதிரி சொல்லும்போது, லெவல் 3யா, எனக்கு என்னமோ லெவல் 7ல இருக்கிற ஒரு ஆளை வந்து கூட்டிட்டு போறக்கா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எல்லா ஆட்களையுமே லெவல் 7க்கு அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ட்ராய்டு கிட்ட சொல்ல, டெஸ்ட்ராயர்ஸ் எல்லாமே வந்துட்டு லெவல் 7க்கு போயிட்டு இருக்கிற பட்சத்துக்கு இன்னொரு பக்கம் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குங்க. ஸோ அந்த சண்டையோட முடிவில் எப்படியோ டார்த் மால் வந்து
வந்துட்டு நம்ம டெத் வாட்ச் வந்து மீட் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஸோ அந்த பிரிசன்ல இருந்து நேரா ஒரு ஸ்லைடிங் ரோப்ல இருந்து தப்பிச்சு எப்படியும் அவங்களோட ஷிப் ஏறி சாண்ட்பேர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து கிளம்புறாங்க. ஸோ அப்படி அவங்க கிளம்பும்போது தான் இன்னொரு பக்கம் கவுண்ட் டூக்கு இந்த விஷயம் தெரிய வந்து நேரா கிரீவஸ் கிட்ட ஸோ சாண்ட்பேர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதனால நீ அவனை ஃபாலோ பண்ணிப்போ, ஆனா அவனை ஞாபகம் வச்சுக்கோ, அவனை கொன்றாத, அவனை காயமட்டுப்படுத்து, ஆனா அவனை கொல்லாமட்டா நம்மளுக்கு பிரச்சனையாச்சு அப்படி மாதிரி சொல்லும்போது இல்ல சொல்றது மட்டும் செய், நம்ம மாஸ்டர் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காரு. ஸோ அவனை காயமட்டுப்படுத்தினாலே போதும், அவன் வந்துட்டு குழந்தை மாதிரி போய் உதவி கேட்பான். ஸோ அந்த உதவி கேட்டு போறதா நம்மளுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்ல இன்னொரு பக்கம் சாண்ட்பேர்ல நம்ம ஷேடோ கலெக்டிவ்ஸோட ஒரு சீக்ரெட் பேஸுங்க. ஸோ அங்கே எல்லாரும் ஒன்று கூடுறது மட்டும் இல்லாமல் டார்த் மோல் கிட்ட அவரோட அந்த டார்க் சேபரை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவருமே வெற்றி முழக்கத்தோடு இருக்க கண்டிப்பாக பிளாக் சன்ஸும் அதே சமயம் பைக்ஸ் வந்துட்டு உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே இருக்கிற டெத் வாட்ச் மேன்லோர்ஸ்னு சொல்லிட்டு இருக்க. அவர் வந்துட்டு விக்டரி ஆர் டெத் அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இவங்க கோஷம் போட்டுருக்கும் போது மேலேருந்து யாரோ தாக்குறாங்க. ஸோ வேற யாரும் இல்லை, நம்ம கிரீவஸ் தான். ஸோ கிரீவஸ் வந்து அவங்க ஆட்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இதுக்கு முன்னாடி சண்டை போட்டது எல்லாமே க்ளோன்ஸ் கூட, ஆனால் இவங்க யாருமே க்ளோன்ஸ் கிடையாது, ரொம்பவே வெறித்தனமானவனுங்க. ஸோ பார்த்து தான் சண்டை போடணும், நம்மளுக்கு எதிராக வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிட்டோன்னா இவங்க எல்லாத்தையுமே போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி கிரீவஸ் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெத் வாட்சும் அதே சமயம் டார்த் மோலும் சேர்ந்து சண்டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் நம்ம டார்த் மோல் டார்க் சேபரை வச்சு எல்லாத்தையும் பொழந்து கட்டிட்டு இருப்பாருங்க. ஸோ என்னதான் ஒரு பக்கம் அவர் பொழந்து கட்டிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் மேண்டோரியன்ஸை நம்ம கிரீவஸ் வந்து பொழந்து கட்டிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம கிரீவஸ்க்கும் டார்த் மோலுக்கும் சண்டை. ஆனால் கிரீவஸ் டார்த் மோல் எட்டி ஒதுக்க இன்னொரு பக்கம் டிராய்ட்ஸ் எல்லாருமே இவங்களோட இடத்தை இன்வேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம டார்த் மோலுக்கு காண்டாகுது. ஸோ இப்போதைக்கு வேற வழி இல்லை, நம்ம பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா அவரோட இடம் அழிஞ்சிட்டு இருந்தாலுமே அவர் வேற வழி இல்லாம முதல்ல இங்கே கூட்டிட்டு போங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு டெத் வாட்ச் கூட சேர்ந்து அவரோட ஷிப்ல வந்து கிளம்புறாரு. ஸோ ஒரு பக்கம் அவர் கிளம்ப கிரீவஸ் நேரம் கவுண்ட்டுக்கு கால் பண்ணி நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், ஆனா என்னோட படைகளுக்குமே சில பாதிப்புகள் இருக்கு, ஆள் சேதமும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பரவாயில்ல, உன்னோட இழப்பு தேவையானது தான், அதே சமயம் நீ பண்ணதுக்கு பாராட்டுக்கள். மால் வந்து இப்ப நினைச்சிருப்பான் அவனோட வளர்ச்சி வந்துட்டு நம்ம தடுக்க பாக்குறோம் சொல்லிட்டு, ஆனா நம்மளோட உண்மையான நோக்கங்கள் அவனுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உண்மையான நோக்கமா அந்த சூனிக்காரி டால்ஜினை பத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமா, இது எல்லாமே வந்து டார்த் மோல அவகிட்ட அனுப்பிச்சுட்டு அவளை வெளியே கொண்டு வைக்கிறதுக்கான ஒரு பிளான் தான் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட்டுக்கு சொல்ல, ஆனா இவனுக்காக அவள் வெளியில வருவாளா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கிரீவஸ் கேட்கிறாரு. அந்த அளவுக்கு டார்த் மோல் வந்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒர்த்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க நேரம் வரும்போது உனக்கே அது தெரியும் நடக்கிறது எல்லாமே நல்லதுக்குதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த டார்த் மோல் சன் ஆஃப் டெத்தோமிரோட இஷ்யூ 1 முடியுது. மதர், நான் உங்ககிட்ட மன்றாடி கேட்குறேன், எனக்கு உங்களோட கைடன்ஸ் வேணும், எனக்கு உதவி பண்ணுங்க. ஸோ அவர் அப்படி வந்துட்டு உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம மதர் டால்ஸின் அவங்க முன்னாடி வரது மட்டும் இல்லாமல் ஸோ முன்னത്തെ இஷ்யூவில் பார்த்த மாதிரியே டார்த் சீரிஸும் கவுண்ட் டூக்கும் வந்துட்டு என்ன பிளான் பண்ணி நம்ம டார்த் மோல் அடிச்சு துரத்துறாங்களோ ஸோ அதுதான் ஆக்சுவலி நடக்குது. ஸோ பயந்து போய் கண்டிப்பாக உதவி கேட்பான், கேட்டால் மதர் டால்ஸின் வருவா, வந்தால் அவளை நம்ம போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சீரியஸும் கவுண்ட் டூக்கும் பிளான் பண்ணாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த கதையை வந்துட்டு நடக்குது. ஸோ அவர் வந்துட்டு நேராக நம்ம மதர் டால்ஸின் கிட்ட ஹெல்ப் கேட்கறது மட்டும் இல்லாமல் ஸோ அவங்க வந்துட்டு நைட் சிஸ்டர்ஸோட மேஜிக் யூஸ் பண்ணி ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க வேற பக்கம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம டார்த் மோல் கிட்ட பேசுறாங்க. ஸோ டார்த் மோல் வந்துட்டு சாண்ட்பார்ல வந்துட்டு என்னெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லி முடிக்க, அதாவது இதுக்கு முன்னത്തെ இஷ்யூவில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி முடிக்க. ஸோ டால்ஜினுக்கு புரிஞ்சது டார்த் சிட்டிஸ் வந்துட்டு கண்டிப்பாக என்ன வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப்ல வந்து சிக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு புரியறது மட்டும் இல்லாமல் மால் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா நீ நேரா வந்து ஆட் மேண்டலுக்கு போ அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு பிளாக் சன் கூட வந்து திரும்பவே நீ சேரணும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் உங்க குரூப்போட சேர்ந்து நேரா கான்ஃபிடன்சி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டத்தை வந்துட்டு எதிர்த்து சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அப்போதான் வந்துட்டு உங்களால் வந்துட்டு கவுண்ட் டூக்குவையும் அதே சமயம் கிரீவஸையும் வந்துட்டு பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மதர் டால்ஸின் ஒரு பிளான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து நீங்க அங்கே இருப்பீங்களான்னு சொல்லி மால் கேட்கும்போது இல்லை நான் இருக்க மாட்டேன், பட் ஆனால் உனக்கான தேவை அதாவது உனக்கான உதவி வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி அமைச்சுடுறாங்க. ஸோ வந்து ஆட் மேண்டலுக்கு நம்ம டார்த் மோல் போனதுக்கு அப்புறம் ஸோ அவங்க ஆள்களான அந்த ஷேடோ கலெக்டிவ்ஸ் கிட்ட அவர் பேசுறது மட்டும் இல்லாமல் அதுலேயும் முக்கியமாக யார்கிட்டனா ஜிட்டான் மோஜ் அப்படிங்கிற ஒருத்தர், அவர் வந்துட்டு பிளாக் சன்னை சேர்ந்தவர், அந்த ஃபிஃபே அப்படிங்கிறவர் பைக் சிண்டிகேட்டை சேர்ந்தவர், இவங்க 2 பேர்த்துக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காப்ல. ஸோ அவர்கிட்ட வந்துட்டு என்ன சொல்றா அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கும் செப்பரேட்டிஸ்ட்டுக்கும் இந்த இடத்துல தான் வந்துட்டு சண்டை நடக்க போகுது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் ஸோ செப்பரேட்டிஸ்டோட பேட்டில் ரைட்ஸ் அழிச்சிட்டு அதுக்கப்புறம் கவுண்ட் டூக்கையும் அதே சமயம் ஜெனரல் கிரீவஸையும் பிடிக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக பேசுவாருங்க. பட் ஆனால் இதுக்கடையில் வந்துட்டு கவுண்ட் டூக்கோ கிரீவஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஆட் பேண்டலுக்கு அவங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஜெனரல் கிரீவஸ் வந்து கேட்குறப்பல மதர் டால்ஸின் அவ்வளோ இம்பார்ட்டண்டா, அவளை எதுக்கு வந்துட்டு வர வைக்கணும் இப்படி போட்டு தரணும், அவளுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தெரியுமா ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி நம்ம மாஸ்டர் டார்த் சீரியஸும் அதே சமயம் மதர் டால்ஸின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க தான், ஸோ ஒன்றா இருந்தவங்க தான். பட்
பட் ஆனால் இப்போ பிரிச்சுட்டாங்க. பட் ஆனால் நம்மளை விட ஒருத்தன் வந்துட்டு நம்மளை விட சக்திசாலியாக நம்ம கூடவே இருக்கக்கூடாது இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாதுல்ல, அதனால் அவளை போட்டு தெரியுது ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கடையில் ஆட் மேண்டில் வந்துட்டு மாலும் அவங்களோட ஆட்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செப்பரேட்டிஸ்ட் வச்சு சண்டை போடுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. ஸோ அந்த பிளான் என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு அவங்க எல்லாத்தையுமே வர வச்சு அந்த இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா பிளாக் சன்னோட கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு இடங்க. ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துக்கு அவங்கள வர வச்சு அவங்க தனியாக சிக்கும் போது மேண்ட்லோரியன்ஸ், பிளாக் சன்னு, பைக்ஸ் எல்லாருமே சேர்ந்து அவங்கள வந்து தாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு பக்கம் அவங்க தொடர்ச்சியாக வந்துட்டு அந்த ஒரு சண்டைக்காக தயாராகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவங்களுக்குன்னு ஒரு உதவி வருது. ஸோ நம்ம மதர் டெல்ஸி சொன்னாங்களே நீ ஆட் மேண்டலுக்கு போ, உனக்கு உதவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாரு கிடையாது, நைட் பிரதர்ஸ். ஸோ அந்த ஒரு நைட் பிரதர்ஸ் வந்துட்டு லீட் பண்ணி கொண்டு வரது யாருன்னா பிரதர் விஸ்கஸ் அப்படிங்கிற ஒருத்தர். ஸோ அவர் நேராக வரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மதர் டெல்ஸி தான் எங்களை அமைச்சாங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களோட படைக்கு மேலும் வந்துட்டு பலத்தை கூட்டுற விதமாக தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்றாரு. மால் அவங்கள வரவேற்றுட்டு இருக்கும் போதே சில இடங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்னன்னு பார்த்தா ஆட் மேண்டலோட ஆர்பிட்டுக்கு நம்ம செப்பரேட்டிஸ்ட் வந்துட்டாங்க. ஸோ வரவும் நைட் பிரதர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ற வரைக்கும் வர வேணாம், இப்போதைக்கு நாங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லும் போது உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போறாரு. ஸோ இதுக்கிடையில தான் செப்பரேட்டிஸ்ட் எல்லாருமே ட்ராய்ட் ஃபோர்ஸஸை நேராக சர்ஃபேஸுக்கு வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் போர் தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்மளோட ஷேடோ கலெக்டிவ் ஆட்கள் கம்மியாக தான் இருக்காங்க. பட் ஆனால் எல்லாருமே ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்களா இருக்காங்க. ஏன்னா மேண்ட்லோரியன், பைக்ஸ், அப்புறம் பிளாக் சன் 3 பேருமே அப்படிதான் இருக்காங்க. ஸோ இதுக்கிடையில கவுண்டுக்கு நேராக அங்கே வரது மட்டும் இல்லாமல் கூட நிறைய ட்ராய்ட்ஸ் இருக்காங்க தான். பட் ஆனால் இதுக்கிடையில வந்துட்டு டார்த் மோல் என்ன பண்றாருன்னா சர்ஃபேஸ்ல இருந்து நேராக செப்பரேட்டிஸ்டோட படையை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. அண்ட் அவரோட மேண்ட்லோரியன் வார்ஷிப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் ஷிப் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ என்னோட கமாண்ட் ஷிப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது நம்ம ஜெனரல் கிரேவஸுக்கு புரிஞ்சிருது நம்மளும் வந்துட்டு ஏதோ ட்ராப்ல வர வச்சு மாட்ட வைக்கிறானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு தான் ஸோ நான் சர்ஃபேஸ்ல வந்துட்டு நம்ம கவுண்டுக்கு என்ன பண்றாருன்னா சில நைட் பிரதர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாரு. ஸோ உண்மையாலுமே டெத்தமீரியன் வாரியர்ஸுக்கும் சித்துலாடுக்கும் தனிப்பட்ட ஒரு போர். இது நம்ம விஷுவலா பார்த்தா வேற லெவலில் இருக்கும். ஸோ காமிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து வெறித்தனமாக தான் எழுதியிருக்காங்க. பட் ஆனால் ஃபைட்டை மட்டும் நேரில் ஒரு லைவ் ஆக்ஷன்ல காமிச்சாங்க, உண்மையாலுமே தரமா இருக்கும். ஸ்டேட்டஸ்ல நானே போட்டு கொண்டாடி இருப்பேன். ஒரு பக்கம் இவர் சண்டை போட்டிருக்கேன், இன்னொரு பக்கம் ட்ராய்ட் ஆர்மி வந்துட்டு முழுக்க அந்த ஒரு சிட்டியை வந்துட்டு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி அவங்க கொண்டு வந்துட்டு இருக்கும்போது தான் மோஜுக்கும் அதே சமயம் ஃபிஃபேக்கும் வந்துட்டு டவுட் ஆரம்பிச்சிருச்சு, மாலோட பிளான் கரெக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிற பட்சத்துக்கு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ட்ராய்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க இடத்த கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் பிடிச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கு டார்த் மோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல அவரோட சண்டையை வந்துட்டு தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அவரோட வெசல் வந்துட்டு நேராக போயிட்டு செப்பரேட்டிஸ்டோட கமாண்டர்ஸோட ஹல்ல போயிட்டு அட்டாச் ஆகவும் நேராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே எதிரியோட ஷிப்புக்குள்ள போயிடுறாங்க. ஸோ ஷிப்புக்குள்ள போகிறது மட்டும் இல்லாமல் நேராக நம்ம டார்த் மோல் வந்துட்டு அந்த ஷிப்போட பிரிட்ஜுக்கு போனால் ஜெனரல் கிரேவஸ் இருக்காப்ல. ஸோ ஜெனரல் கிரேவஸ்க்கும் டார்த் மோலுக்கு சண்டை. ஸோ அந்த சண்டையில் வந்துட்டு மால் நம்ம ஜெனரல் கிரேவஸை பிடிச்சிடுறாரு. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு சாய்ஸ் தரேன், என்னன்னா ஒன்று சர்ஃபேஸ்ல இருக்கிற ட்ராய்ட்ஸோட பவர் வந்துட்டு டிசேபிள் பண்ணு, இல்லைன்னா செத்துப்போ அப்படி மாதிரி சொல்ல ஜெனரல் கிரேவஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சிக்னலுமே டிசேபிள் பண்ணிடுறாருங்க. ஸோ இதை வந்துட்டு டிசேபிள் பண்ணவும் சில ட்ராய்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷேடோ கலெக்டிவ் ஃபோர்ஸஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அப்படி பிடிச்சிட்டு போனவங்க கிட்ட இருந்து நம்ம ஷேடோ கலெக்டிவ்ஸ் வந்து ஈஸியாக தப்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி அமைய. இன்னொரு பக்கம் நம்ம கவுண்ட் 2க்கு வந்துட்டு விஸ்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சிடறாப்புல. அதே சமயம் நைட் பிரதர்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணி என்ன பிரச்சனை கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ கலெக்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட வந்து மாட்டி கடைசியில் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் 2க்கு அவங்களோட கஸ்டடி கொண்டு போயிடுறாங்க. ஸோ அது வந்து செப்பரேட்டிஸ்டோட கமாண்ட் ஷிப்ல இருந்து நம்ம டார்த் மோல் வந்து பார்த்தீங்கன்னா மதர் டால்சினுக்கு அட்டாக் பண்றது மட்டும் இல்லாமல் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த எல்லாமே சொல்ல அதுக்கு நம்ம மதர் டால்சின் என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பா நல்ல விஷயம் தான், கவுண்ட் 2க்கு கிரீவஸ் மாட்ட மாதிரியே சீக்கிரமே சிடிஎஸும் நம்ம கிட்ட வந்து மாட்டுவான். எப்போ நம்ம கிட்ட மாட்டானோ அப்போ நம்மளோட பழைய கணக்கு அவங்க கிட்ட தீர்த்துக்கலாம், சீக்கிரமே அவனை பழிவாங்கறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த செகண்ட் இஷ்யூ முடியுது. ஸோ போன இஷ்யூவோட எண்டிங்கில் நம்ம ஷேடோ கலெக்டிவ்ஸ் அதாவது நம்ம டார்த் மோலோட குரூப்புக்கும் அதே சமயம் கான்ஃபெடரசி ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சிஸ்டம் அதாவது நம்ம செப்பரேட்டிஸ்டோட கேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடந்திருக்கும். ஸோ அந்த சண்டையில் வந்துட்டு டார்த் மோலுக்கு தான் ஓங்கி இருக்கு, கிரீவஸையும் அதே சமயம் கவுண்ட் 2க்குமே பிடிச்சிட்டாரு. சாத்தோட என்ன ஆகுதுன்னா ஜெடாய்களுக்கு வந்துட்டு இந்த விஷயம் தெரிய வருது, என்னன்னா கவுண்ட் 2க்கும் டார்த் மோலும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை ஷிவ் பால்பட்டி கிட்ட சொல்றாப்ல. ஸோ இப்போதைக்கு ரகசியமா இருக்கிற நம்ம சித் லார்டான டார்த் சீரியஸ் ஸோ அவர்கிட்ட சொல்லவும் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, என்னன்னா ரிபப்ளிக் ஃபோர்ஸஸ் வச்சு பயன்படுத்தி நேராக போய் டார்த் மோலையும் அதே சமயம் கவுண்ட் 2க்கும் 2 பேத்தையுமே சேர்த்து பிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஏன்னா கவுண்ட் 2க்கு பிடிச்சிட்டா க்ளோன் வார்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தானே அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அதனால நம்ம ஜெடாயான ஓபியான் கெனபியும் டிப்லேயும் அதே சமயம் ஐலா செக்யூரா இவங்க 3 பேர்த்து கூட நம்ம மேஸ் விண்டோ சேர்ந்து ஆட்மெண்டல் சிட்டியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறதுக்காக போறாங்க. ஸோ அப்படி அவங்க விசாரிக்கும் போது தான் அவங்களுக்கு தெரிய வருது அங்கே இருக்கிறது டெத் வாட்சோட ஹெல்மெட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் வருது, என்னன்னா மேண்ட்லோரியன் வந்துட்டு அதாவது மேண்டலோரை சேர்ந்தவங்க வந்துட்டு டார்த் மோல் கூட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. ஸோ இதனால வந்துட்டு இவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா மேண்ட்லோர் எகெயின் வந்து செப்பரேட்டிஸ்டுக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதை நம்ம வந்து எப்படியே தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதனால நம்ம கெனோபியோ டிப்லேயும் என்ன பண்றாங்கன்னா நேரா போயிட்டு டெத் வாட்சால வந்துட்டு கட்டப்பட்ட ஒரு இடம் விஸ்லா கீப் 09 அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ அந்த இடத்துல மேபி நம்ம டார்த்
மால் வந்துட்டு ஒளிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ இதுக்கடையில் ஒரு அவுட் போஸ்ட்டில் டார்த் மால் வந்து பார்த்தீங்கன்னா டார்த் சீரியஸ் கான்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஹோலோகிராமில் பேசிக்கிறாங்க. ஸோ பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி உங்கள் ஆளுக்கு 2 பேருமே பிடிபட்டாங்க, இப்போ நீ என்ன சொல்ல வர அப்படி மாதிரி கேட்கும்போது, எனக்கு அவங்க 2 பேருமே தேவையில்லை, அவங்க 2 பேருமே கொன்று அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம டார்த் சீரியஸ் சொல்கிறாப்புல. ஏன்னா இதுக்கு மேலே இவங்களை வச்சு எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாருங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே என்னோட தோல்விகள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுறாரு. அதை தொடர்ந்து டார்த் மால் என்ன பண்ணுறாருன்னா, ஜெல்லர் கிரிவ்ஸ் மட்டும் தனியாக கொண்டு போய் அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவுண்ட்டுக்கும் சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாக பேசுகிறாரு. ஸோ இதுக்கடையில் நம்ம ஜெடாய்கள் வந்துட்டு அந்த அவுட் போஸ்ட் கிட்ட நெருங்கிட்டு இருக்கிற பட்சத்துக்கு டிப்லேயே வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவுமே வந்துட்டு பாச வச்சு ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம டார்த் மால் கொண்டதுனால உங்களால் உங்கள் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கண்ட்ரோலை மீறி ஏதாவது போயிருமான்னு கேட்கும்போது, இல்லை டார்த் மால் வந்துட்டு சத்தியனை கொண்டதுக்காக நான் வந்து என்னோட மனநிலையை இறக்க மாட்டேன், எப்பவுமே நான் நானாக தான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நான் எப்பவுமே வந்துட்டு ஜெடாய்ங்கிறத மறக்கவும் மாட்டேன், அதே சமயம் உங்களுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. சாத் வந்து ரிப்பப்ளிக் நெருங்க டார்த் மால் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்துரு இல்லைனா செத்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம 2 பேருமே சிட்டிஸ்னால வந்துட்டு துரோகம் செய்யப்பட்டோம், அதனால் நம்ம 2 பேருமே ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், அந்த சமயத்தில் வழக்கம் போல் அந்த ஒரு மேஜிக் ஸ்மோக் மூலிமா நம்ம மதர் டால்சின் வந்து நாங்கள் அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாமல் அவங்க சில விஷயத்தை சொல்கிறாங்க. அது ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயங்கள். அது என்ன சொல்லி நல்லா கவனிங்க. சிடிஎஸ் எங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டான், அவன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே வந்துட்டு அவன் துரோகம் பண்ணிகிட்டே தான் இருப்பான். இப்போ கூட சிடிஎஸ் ரகசியமாக சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கான். அந்த வேலைகள் எதுக்காகனா புது அப்ரண்டிஸ்க்காக. அதுலேயுமே உங்களுக்கு துரோகம் வரத்தான் செய்யும். அதே சமயம் நானும் ஒன்றா இருக்கும்போது டார்க் சைட் எபிலிட்டியும் அதே சமயம் நைட் சிஸ்டர்ஸோட மேஜிக் எல்லாத்தையுமே ஒன்றா இணைச்சு நிறையா விஷயங்களை கற்றுக்கிட்டோம். ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு காலத்தில் என்ன அவனோட ரைட் ஹேண்டாக வைப்பேன்னு சொல்லி சொன்னான். ஆனால் அவன் என்ன பண்ணானா, எனக்கு துரோகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என் ரத்தமும் சதையுமான என்னோட சொந்த மகனை எங்கிட்ட இருந்து பறித்து கொண்டு போயிட்டான். எது ஓ மகனா, டார்த் மால் ஓ மகனா அப்படிங்கிற மாதிரி கவுண்ட்டுக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுது. ஆமாம் கவுண்ட், என் மகனோட தகுதி என்ன அப்படிங்கிற விஷயம் அவனுக்கு கிளியராகவே தெரிஞ்சது. அதனால தான் அவன் சின்ன வயசுலேயே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு டார்க் சைட்லேயே அவனை வந்து வளர்த்தனான். அது ஒரு சித்தா மாற்றுறது மட்டும் இல்லாமல் அவனோட அப்ரண்டிஸ் ஆக்கிக்கிட்டான். எப்போ என் மகன் வந்துட்டு அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாம் போனானோ அப்போ வந்துட்டு அவனை தூக்கி எறியப்பட்டான். ஆனால் நான் என் மகனை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், எங்களோட சேர்ந்து எதிர்காலத்தை பாரு, கண்டிப்பாக சீரியஸ் வந்துட்டு உனக்கு துரோகம் பண்ணுவான், அதனால் எங்களோட சேர்ந்துரு, இல்லைனா நீ எதிர்காலத்தில் செத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போதே நம்ம கெனோபியும் அதே சமயம் ரிபப்ளிக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுறாங்க. ஸோ அந்த தாக்குதலை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி நம்ம ஜெல்லர் கிரிவ்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு இடத்துல வச்சிருந்தாங்களே தனியாக, ஸோ அங்கிருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் எஸ்கேப் பாடில் போயிட்டு தப்பிச்சிடுறாரு. ஸோ இதுக்கடையில் கவுண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்த் மால் கூட நான் வந்துட்டு ஒன்று சேர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கெனோபி எடுத்து சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டுறாங்க. ஸோ எப்போ நம்ம கெனோபியும் அதே சமயம் அவங்க டீமும் வந்துட்டு நேராக நம்ம கவுண்ட்டுக்கும் மால் இருக்கிற இடத்துக்கு வராங்களோ, நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா மால் கூடயும் டூக்கு கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க. ஸோ லைட் சேவர் டியூவல் வந்துட்டு வேற லெவலில் நடக்குந்தாங்க. அண்ட் அந்த சண்டையோட இடையிலே வந்துட்டு நம்ம மேஸ் விண்டுவும் ஐலா செக்கிராவுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. சண்டை பெருசாக தான் போகுது. ஆனால் நம்ம கவுண்ட்டுக்கு என்ன பண்ணுறாருன்னா, டிப்ளியை வந்துட்டு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிட்ட வர வைக்கிறது மட்டும் இல்லாமல் லைட் சேவர் வச்சு குத்தி நம்ம டிப்ளியை சாகடிச்சிடுறாங்க. ஸோ இதனால நம்ம ஓபிவானுக்கு உண்மையாலுமே மறுபடியும் வந்து அவரால் சத்தியனை எப்படி காப்பாற்ற முடியலையோ அதே மாதிரி டிப்ளே கிட்ட கொடுத்த வாக்கியமே காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவர் கண்களில் கண்ணீர் வலிய ஆரம்பிச்சிருதுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கார் சாக்சன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு சின்ன மிசைல ஜெடாய் பக்கமாக வந்துட்டு தாக்குறது மட்டும் இல்லாமல், ஸோ அந்த சமயத்தில் ஜெடைகள் எல்லாமே கீழே விழுக அந்த கேப் பயன்படுத்தி நம்ம மாலு டூக்கும் வந்துட்டு அவங்களோட அந்த காண்டட் ஃபைட்டரில் ஏறி தப்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த ஒரு சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் மேஸ்விண்ட் வந்துட்டு பால்பட்டின் கிட்ட கான்டாக்ட் பண்ணி மாலு டூக்கும் வந்துட்டு எதிரிகள் நினச்சோம், ஆனால் அவங்க 2 பேரும் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இதை பார்த்த பால்பட்டின் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் பேசுவார், ஆனால் நடந்த கஷ்டமெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் எதிரிங்கன்னு சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு, ஆனால் இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னு சொல்கிறீங்க, எனக்கு என்னமோ இந்த மாற்றங்கள் வந்துட்டு ரிபப்ளிக் ரொம்பவே கஷ்டமாக இருக்க போதுன்னு சொல்லி தோணுது அப்படின்னு அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம இனிமேல் இந்த போரில் ஜாக்கிரதை இல்லைன்னா நம்மளுக்கு தான் வந்துட்டு தோல்வி போலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஜெடாய்கள் தோத்துருவீங்க, அதாவது ரிபப்ளிக் தோத்துரும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்ல ஜெடாயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பால்பட்டினை நம்புற மாதிரி பேசி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக் இஷ்யூ 3 முடியுது. ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிறது ஃபைனல் இஷ்யூ டார்த் மால் சன் ஆஃப் டெத்தோமீரில். ஸோ சன் ஆஃப் டெத்தோமீர் அப்படிங்கும் போது டெத்தோமீர் ஆண்டுட்டு இருக்கிறது முழுக்க மதர் டால்சின். ஸோ சன் ஆஃப் டெத்தோமீர்னா அவங்களோட மகன் தானே. அண்ட் உண்மையாலுமே இதோட ஃபைனல் இஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனக்கினை விட டார்த் மால் தான் கெத்து, அதான் நம்ம வேடரை விட டார்த் மால் தான் கெத்து அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ஒரு ஃபைனல் இஷ்யூ. ஸோ ஆரம்பிக்கிறதே போன இஷ்யூவோட எண்டிங்கில் நம்ம டார்த் மாலுக்கும் எகெயின் வெற்றி. ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து அவங்க எல்லாருமே டெத்தோமீருக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் பிளாக் சன்னை சேர்ந்த ஜிடான் மார்ச் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு நம்ம டார்த் மால் கான்டாக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் கூடவே வந்துட்டு பைக் சிண்டிகேட்டை சேர்ந்த சிலருமே வந்துட்டு சேர்ந்து கால் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஜான்பேர்லையுமே அதே சமயம் ஆட்மெண்ட்லையுமே நம்ம தோல்வியை தழுவிட்டோம், அதாவது அவங்க இனத்தை சேர்ந்தவங்க தழுவிட்டாங்க, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மட்டும் தான் வெற்றி கிடைக்குது, நாங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட் வருது. எனக்கு என்னமோ உங்களோட பிளான் எல்லாம் எதுவுமே சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மாலோட பிளானை வந்துட்டு குறை சொல்கிறாங்க. ஏன்னா முழுக்க இது வந்துட்டு ஒருத்தரோட சண்டை இல்லாமல் உங்களோட சொந்த பிரச்சனைக்காக வந்துட்டு நாங்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கு, இது பொது பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கேள்வி எழும்புது. ஏன்னா டார்த் மாலுக்கு வந்து தன்னோட மாஸ்டர் கூட சண்டை போடணும் அப்படிங்கிறக்காக இவங்க உயிரெல்லாத்தையும் பணி வைக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் காண்டாகுதுங்க. அதுக்கு மால் சொல்கிறாப்புல, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க,
உங்களுக்கு உங்களோட காசு வந்து சேரும், சொல்றது மட்டும் செய்யுங்கன்னு சொல்லிடுறாப்புல. சிடிஎஸ் சேர்த்துட்டா அதுக்கப்புறம் இந்த கேலக்ஸி முழுக்க ஷேடோ கலெக்டிவ்ஸ்க்கு தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை தொடர்ந்து அவர் வந்துட்டு கேர் சாக்சன் கிட்ட அதை நம்ம மேண்டலோரியனை வந்துட்டு எப்பவுமே பைக்ஸ் கூடயும் பிளாக் சைன் கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்லேயே வச்சிருங்க அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம ஸோ இதுக்கிடையில மால் வந்துட்டு நேராக நம்ம டூக்கிட்ட போயிட்டு என் கூட முழுமையாக சண்டை போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், என் கூட இல்லைங்கிறது எனக்கு தெரியும், ஏன்னா சீரியஸ் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு சொல்லி தான் அனுப்பிச்சுட்ருக்காங்கிறது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம ரூக் கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு மேண்டலோரியன் ஒரு பொண்ணோட கஸ்டடியில் நம்ம கவுண்ட் டூக்கோ தூக்கிட்டு போக சொல்லிடுறாரு. சாத் வந்து டெத்தோமில் வந்துட்டு நம்ம டார்த் மால் நேராக போயிட்டு விஸ்கஸ் கிட்ட பேசுறாப்ல. ஸோ கவுண்ட் டூக்கோ கூட இதுக்கு முன்னத்து இஷ்யூ அதாவது செகண்ட் இஷ்யூல சண்டை போடும்போது பொழைச்ச வருங்க ஓகேங்களா. ஸோ இவரை சாகடிக்கும் போது தான் கரெக்டாக வந்து நம்ம மேண்டலோரியன்ஸ் எல்லாம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நம்மளோட அடுத்த பிளானுக்கான விஷயங்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நைட் பிரதர்ஸ் நேராக கவுண்ட் டூக்கோ தூக்கிட்டு வர ஸோ மதர் டால்சின் அந்த இடத்துல அப்பியர் ஆகிறது மட்டும் இல்லாம அவங்களோட மேஜிக்கை வந்துட்டு நேராக முழுக்க நம்ம கவுண்ட் டூக்கு மேல வந்துட்டு செலுத்துறது மட்டும் இல்லாம அவர் வந்து பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்காருங்க. ஸோ எதுக்காக இது பண்றாங்க அப்படின்னு நீங்க கேளுங்களேன். ஸோ க்ளோன் வார்ஸோட சீசன் 6ல நம்ம மதர் டால்சின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் சென்சிட்டிவா இருக்கிற ஒரு இனத்தோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள சக்தியை வலுப்படுத்தி அவங்க தான் இருக்கிறதே சக்திசாலியா வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வந்துட்டு சில சடங்குகள் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆர்க்கை வந்து பார்த்திருப்போம் சீசன் 6ல ஒரு க்ளோன் வார்ஸ்ல. ஆனா அந்த விஷயத்தை நம்ம ஜார்ஜாரும் மேஸ் வந்து தடுக்கிற பட்சத்துக்கு தான் அவங்களுக்கு அங்க தோல்வி கிடைச்சிருக்கும். பட் ஆனா அதே சடங்கு தான் இந்த இடத்துல நம்ம கவுண்ட் டூக்கு மேல வந்துட்டு நம்ம மதர் டால்சின் பண்றாங்க. ஸோ இதுக்கடையில சித் இன்ஃபிளேட்டர் ஆர்பிட்டுக்கு வெளியில வருது. ஸோ அதுல யார் இருக்காருன்னா நம்ம டார்த் சிடியஸும் அதே சமயம் ஜெனரல் கிரீவஸ் இருக்காரு. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு நம்ம கவுண்ட் டூக்கோட லொகேஷன் வந்து ட்ராக் பண்ணி டெத்தோமீருக்கு வந்திருக்காங்க. சிடியஸ் வந்துட்டு நம்ம கிரீவஸ் கிட்ட என்ன சொல்ற அப்படின்னா இந்த மாதிரி டெத்தோமீரனோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஜாம் பண்ணு, அதே சமயம் நம்மளோட ஷிப்பையுமே க்ளோக் பண்ணிரு. ஸோ நம்ம வரது அவங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேரும்போது அடையே நம்மளால இப்போதைக்கு நம்மளால எதிர்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அவங்க சிக்கி நம்ம கிட்ட தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அவங்களோட பிளான் பிரகாரம் வந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் டால்சின் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டூக்குள்ள இருக்கிற அந்த லைஃப் ஃபோர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட மேஜிக்கை வச்சு. ஸோ அப்படி பண்றது மூலியமா வந்துட்டு அவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஸோ அவங்க ஃபோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கேட்டால் அவங்களோட பிசிக்கல் மேனிஃபெஸ்ட், ஸோ அவங்களோட உடல் அவங்களுக்கு திரும்பவுமே கிடைக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் அதிகமாகிறதுனால ஒரு புகையா இல்லாம அவங்க வந்துட்டு ஒரு உயிரா இருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகங்க அந்த சமயத்தில் மால் வந்து சில விஷயங்கள் வந்து விளக்கிட்டு இருப்பாரு. என்னன்னா இந்த மாதிரி டால்சினோட பிசிக்கல் ஃபார்ம் வந்துட்டு எப்போ ரிட்டர்ன் ஆகுதோ அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய தியாகம் வந்து நடக்கணும், அந்த தியாகத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான் நீ கவுண்ட் டூக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உன்னோட ரத்தம் சிந்தினாதான் என் தாய்க்கு அவங்களோட உடல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல யாரும் நம்ம கிரீவஸ் நேரா அந்த இடத்துக்குள்ள வரது மட்டும் இல்லாம ரத்த சிந்து தான், ஆனா டூக் ஓடுதுலடா உன்னோடது அப்படி மாதிரி சொல்லிட்டு நேருக்கு நேர் நின்று இருக்க நம்ம சீரியஸ் ஒரு விஷயத்தை வந்துட்டு நினைவுபடுத்துறாரு. எப்பவுமே ஒரே ஒரு பிளான் மட்டும் தான் செயல்படணும், அந்த ஒரு பிளான் தான் வெற்றி அடையும், அந்த பிளான் என்னோட பிளான் தான், அது என்ன பிளான்னா இந்த கேலக்சியை நான் மட்டும் தான் ஆளுவேன் அப்படின்னு அவர் சொல்றது மட்டும் இல்லாம இவங்க பேசிட்டு இருக்கும் போதே மோஜும் பைக்ஸ் வந்துட்டு கேஸ்ட் கால் பண்றது மட்டும் இல்லாம செப்பரேட்டிஸ்ட் ஆர்மி வந்துட்டு அட்டாக் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா ஷேடோ கல்டி ஃபோர்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேடோ கல்டிஸோட அந்த ஒரு அலைஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டு டார்த் மோட லொகேஷன் பத்தி கேட்கறாங்க. பட் மேண்டலோரியன்ஸ் அவரோட லொகேஷன் வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. உங்களோட வேலை செப்பரேட்டிஸ்ட் கூட சண்டை போடுறது மட்டும் தான், மாலோட லொகேஷன் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லவும் தேவையில்லையா, எப்ப இந்த போர்ல வந்துட்டு ஒரு வேலை நாங்க தோத்தாலோ ஏதாவது ஒரு பிரச்சனை மாறினாலோ சில விஷயங்கள் வந்துட்டு சரியா போகல அப்படின்னாலே உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற டீல் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் நினைவுபடுத்த அந்த இடத்துல கட் பண்ணி நேரா டெத்தோமீர்ல மதர் டால்சின் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டூக்கோட பாடியை முழுக்க கண்ட்ரோல் எடுத்து மதர் டால்சினும் மாலும் சேர்ந்து கிரீவஸையும் சிடிஎஸையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து சண்டை போட்டுருக்காங்க. அந்த சண்டை பயங்கரமா போயிட்டு தான் இருக்கு. நம்ம மதர் டால்சின் தான் கவுண்ட் டூக்கோட உடல்ல இருந்து டாக்டர் ஆஃப் த சித் அதை நம்ம சிடிஎஸ் வந்துட்டு எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மால் கிரீவஸ. பட் ஆனா சிடிஎஸ் வந்துட்டு அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அவரோட கைகள் ஓங்கிருது. ஸோ மதர் டால்சின் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் ட்ரீட்னிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம அப்போ கவுண்ட் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்க மட்டும் ஒழுக. ஸோ அங்க இருந்து மதர் டால்சின் வந்து பாத்தீங்கன்னா கவுண்ட் டூக்கு ரிலீஸ் பண்ணிட்டு நேரா அவங்க வந்துட்டு பிசிக்கல் ஃபார்ம்ல வந்துட்டு ஒன்ஸ் அகைன் வந்துடுறாங்க. நான் திரும்பி வந்துட்டேன்டா அப்படிமா சொல்லும்போது வந்துட்டேன் என் கையால சாக இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி சிடிஎஸ் சொல்றாரு. ஸோ இதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேண்டலோரியன்ஸ் அதான் நம்ம டெத் வாட்ச் மேண்டலோரியன்ஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பிளாக் சைன் கூட பைக்ஸ் கிட்டே பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ நாங்க இனிமேல் தனியா போறோம், மாலை வந்துட்டு அவரோட பாத்துக்க சொல்லுங்க அப்படி மாதிரி சொல்லிட்டு போக இன்னொரு பக்கம் செப்பரேட்டிஸ்டோட படையே முழுக்க டெத்தோமீருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹைப்பர் ஸ்பேஸ்ல வெளியில வருது. ஸோ இதுக்கடையில் வந்து பாத்தீங்கன்னா மாலும் கிரீவஸும் வெறித்தனமா சண்டை போட்டுருக்காங்க. ஸோ அப்படி அவங்க சண்டை போட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் சிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா எகைன் அந்த ஃபோர்ஸ் லைட் நீங்க நேரா டால்சின் மேல வந்துட்டு பயன்படுத்தும் போது டால்சின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அதை எதிர்கொள்றதுக்காக பாத்தீங்கன்னா அவங்களோட மேஜிக்கல் எனர்ஜி வந்து யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி முழுக்க தடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி தடுத்துட்டு இருக்கும்போது மால் வந்து பாத்தீங்கன்னா நேரா வந்து என்னோட சக்தி வந்து எடுத்துக்கோங்க, என்னோட பலம் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் கவுண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரா சிடிஎஸ் கூட சேர்ந்து எகைன் அந்த ஃபோர்ஸ் லைட் நீங்க வச்சு அட்டாக் பண்றாரு. சமயத்துல டால்சின் வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ போயிரு அப்படின்னு சொல்லும்போது இல்லம்மா நீங்களும் வாங்க உங்களை விட்டு நான் தனியா போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் வந்துட்டு உன்னை தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் உன்னால தப்பிக்க முடியும், நானும் கூட வந்துட்டேன்னா கண்டிப்பா நீ இறந்துருவேன், அதனால நீ போ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மா வந்துட்டு தான் மகனை வந்து தள்ளி விட்டுறாங்க. ஸோ தள்ளி விடவும் இன்னொரு பக்கம் மேண்டலோரியன்ஸ் அதாவது டெத் வாட்ச் மேண்டலோரியன்ஸ் வந்துட்டு டெத்தோமீர் கைவிட்டு போயிருச்சு எங்களோட வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டார்த் மோல் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போக டார்த் மோலுக்கு போறக்கு மனசே இல்லை, தன்னோட தாய் வந்து தனியா சண்டை
சண்டை போட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி கவுண்ட் 2க்கு மேலே இருக்கிற அந்த ஃபோர்ஸை வந்துட்டு அதாவது அந்த லைஃப் ஃபார்ம் இருக்குல்ல அந்த ஃபோர்ஸோட லைஃப் ஃபார்ம் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக மதர் டால்ஸ் வந்து வீக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்ஸ் ரேட்டிங் அவங்களால எதிர்கொள்ள முடியாமல் அவங்க வீக்காக நேரம் வந்துருச்சு. கிரீவஸ் முடிச்சிரு அப்படி மாதிரி சொல்லும்போது கிரீவஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேரம் என்ன பண்ணுறாருன்னா 2 லைட் சேவர் எடுத்துட்டு வந்து மதர் டால்ஸினோட இதயத்திலே குத்தி மதர் டால்ஸின் வந்து பார்த்தீங்கன்னா சாகடிச்சிடுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஃபிசிக்கல் ஃபார்ம் இல்லாதப்போ அவங்களை கொல்ல முடியாது, ஸோ ஃபிசிக்கல் ஃபார்ம் வந்தால் தான் கொல்ல முடியும் அப்படிங்கிறக்காக தெளிவாக பிளான் பண்ணி தான் சிடிஎஸ் வந்து நம்ம கவுண்ட்டுக்கு இங்கே அனுப்பிச்சு அவரோட ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்து ஃபிசிக்கல் ஃபார்முக்கு வந்து கடைசியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட நேரிடுது. ஏன்னா கண்டிப்பாக டால்ஸின் இருந்தால் சிடிஎஸை விட வந்து பார்த்தீங்கன்னா சக்திசாலியாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தன்னோட மகனை வந்துட்டு இன்னுமே பலசாலியாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஒரு காரணத்துக்காக மதர் டால்ஸின் சாகணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த பிளானை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் இதுக்கிடையில் வேதனையோடையும் அவரால் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட தாயோட மரணத்தை வந்து தடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வெறியோடையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ் மேலே கடுப்போட வேற வழி இல்லாமல் அவர் அங்கிருந்து நம்ம டார்த் மால் டெத் வாட்ச் மேண்டலோரியன்ஸ் கூட அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு. சிடிஎஸும் டோக்கும் கிரீவஸும் 3 பேர் டால்ஸினோட பாடியை பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன பண்றது மால் தப்பிச்சிட்டான்னு சொல்லும்போது சிடிஎஸ் ஒன்னே சொல்றப்பல அது நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவனோட எதிர்காலம் முழுக்க இப்போ கேள்விக்குறி தான். ஆனால் நம்மளோட எதிர்காலம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஆச்சரியக்குறியோட இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்துக்குள்ள நம்ம அடி எடுத்துக்க போறோம். அதனால ஃப்ரீயா விட அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த காமிக் இஷ்யூ முடியுது. அண்ட் சன் ஆஃப் டெத்தமேர் முழுக்க முடியுதுங்க.